அன்பு நேயர்களே, ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்கள், உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல் காலவரையின்றி நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அது முடிவுறப்பட்டிருக்கிறதாகவும் ஏற்கனவே அமெரிக்கா சொல்லி இருக்கு இல்லையா? அது குறித்தான ஒரு வீடியோ தந்தோம் இல்லையா? இப்பொழுது ஈரான் அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றது. எங்களது உட்கட்டமைப்புகள் நீங்கள் தாக்குகின்ற போது நாங்கள் பிராந்திய நாடுகள் இருக்கிற உட்கட்டமைப்பை தாக்குவோம். அதாவது அமெரிக்க தளங்கள் அமைந்திருக்கின்ற குடிநீர் பகுதி, மின்சார பகுதி எல்லாம் நாங்கள் தாக்கப் போகின்றோம் என்று மிகப்பெரிய எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருக்கின்றது ஈரான். இது மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடத்துக்கு வளைகுடா வந்திருக்குன்னு சொல்லலாம். இதேவேளை இந்த ஈரானின் உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று அரபு நாடுகளும் அமெரிக்க அதிபரிடம் கெஞ்சி இருப்பதாக ஒரு தகவல். பாருங்கள், அந்த செய்திக்குள் சென்று என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதல் தற்போது புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. ஈரானிய உட்கட்டமைப்பை அமெரிக்கா தாக்கினால் பிராந்தியத்தின் ஒட்டுமொத்த உட்கட்டமைப்புகளையும் அழித்து விடுவோம் என்று ஈரான் விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருப்பதுடன் ஈரானின் இந்த போக்கு வளைகுடா அரபு நாடுகளை மிகப்பெரிய தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி இருப்பதாக இன்றைய வியாழக்கிழமை மாலை செய்திகள், அரபு செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அமெரிக்கா ஹார்முஸ் நீரிணையில் வணிக கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதாக கூறி ஈரானின் இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறது. மறுபுறம் ஈரான் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்காவின் நட்பு நாடுகளான குவைத், பஹ்ரைன் போன்ற நாடுகளில் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இதேவேளை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு திரும்பவில்லை என்றால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாலங்கள் போன்ற முக்கிய உள்நாட்டு உட்கட்டமைப்புகளை தகர்ப்பதாக எச்சரித்திருக்கின்றார். நேற்று வந்த செய்தி, இன்றைக்கு தான் நமக்கு நாளாயிருக்குல்ல. நேற்று அவங்களுக்கு புதன்கிழமை, இப்பதான் விடிய போது வியாழக்கிழமையாக. இதற்கு பதிலடியாகவே ஈரான் இந்த கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஜூலை 16 அன்று இன்று அமெரிக்கா ஈரானின் வடக்கு பகுதியில் வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்றைய வியாழக்கிழமை அது ஒரு இறுதி தாக்குதலாக, அதன் பிற்பாடுதான் இந்த தாக்குதலை நிறுத்தி இருப்பதாகவும் அமெரிக்கா சொல்லி இருக்கின்றது. இதற்கு பதிலடியாக குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் அரபிஜான், அலி அல் சேலம் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், பஹ்ரைன், கட்டார் மற்றும் ஒமான் ஆகிய நாடுகளில் அமெரிக்காவின் மிகப்பெரிய விமான தளங்கள், கடற்படை மையங்கள் மற்றும் ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் உள்ளன. ஈரான் அமெரிக்காவை குறிவைக்கும் போது இந்த நாடுகள் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ அமெரிக்க ராணுவத்துக்கு தங்கள் நிலத்தை வழங்கி இருப்பதால் ஈரான் இவற்றை தனது இலக்காக பார்க்கிறது. எனவே பிராந்திய கட்டமைப்பு என்று கூறும்போது அந்த நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை அழிக்க துணிந்தால் அதை சுற்றியுள்ள அரபு நாடுகளின் உட்கட்டமைப்புகளும் சேதமடைவது தவிர்க்க முடியாதாகும் என்றும் அரபு தேச செய்திகள் தெரிவிக்கின்றது. வளைகுடா அரபு நாடுகளின் பொருளாதாரமே எண்ணெய் மற்றும் எரிவாயு சார்ந்தவைதானே. ஈரான் தனது எச்சரிக்கைகள் குறிப்பிட்டு உட்கட்டமைப்பு என்பதில் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் ஆகியவையும் அடங்கும் என்று சொல்லப்படுகிறது. இவை பெரும்பாலும் அரபு நாடுகளுக்கு சொந்தமானவை. ஈரான் இவற்றை குறிவைப்பதன் மூலம் அந்த நாடு அரபு நாடுகளின் அன்றாட வாழ்வாதாரத்தையே முடக்க முடியும் என்று கருதுகிறது. ஈரானின் இந்த எச்சரிக்கை அமெரிக்காவுக்கு மட்டும் விடப்பட்டதல்ல, அது முழு அரபு நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது. ஈரான் சொல்ல வரும் மறைமுக பொருள் இதுதான்: அமெரிக்கா எங்கள் மீது தாக்குதலை தொடங்க உங்கள் மண்ணை பயன்படுத்த அனுமதித்தால் அந்த போரின் பாதிப்பிலிருந்து உங்கள் நாட்டு உட்கட்டமைப்புகளையும் எங்களால் பாதுகாக்க முடியாது என்று ஈரான் சொல்லுகிறது. அதாவது அரபு நாடுகளை அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்படுவதிலிருந்து தடுக்க அவர்களை பயமுறுத்தும் ஒரு தந்திரமாகவே இதை பார்க்க வேண்டும் என்றும் நாம் பார்க்கலாம். ஈரானிடம் உள்ள ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை மிகவும் துல்லியமானவை. போர் மூண்டால் அந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படும் அரபு நாடுகளின் முக்கியமான கட்டமைப்பு வசதிகள் ஈரானின் தாக்குதலுக்குள்ளாகலாம்.
ஈரானின் இந்த எச்சரிக்கை அமெரிக்காவிற்கு எதிரானதாக தெரிந்தாலும் நடைமுறையில் அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படும் வளைகுடா அரபு நாடுகளின் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு கட்டமைப்பிற்கு விடுக்கப்பட்ட நேரடி அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படுகிறது. ஈரான் குறிப்பிடும் பிராந்திய உள்கட்டமைப்பு என்பது வெறும் இராணுவ இலக்குகள் மட்டுமல்ல, அந்த பிராந்தியத்தின் பொருளாதார முதுகெலும்பான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் மின்சார கட்டமைப்புகளையும் உள்ளடக்கி இருக்கிறது. அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்த கடுமையான எச்சரிக்கையை ஈரானை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வருவதற்கான அழுத்தமா அல்லது உண்மையில் ஒரு பெரிய போர் முழுவதற்கான முன்னறிப்பா என்பது குறித்தும் நாம் சந்தேகம் கொள்ள வேண்டியிருக்கின்றது. போர் மூண்டால் உலக நாடுகளின் எண்ணெய் விநியோகம் முற்றிலும் முடக்கப்படும் என்றும் இது சர்வதேச சந்தையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் வியாழக்கிழமை நாம் அடித்துச் சொல்லலாம். இரு நாடுகளும் பின்வாங்க போவதில்லை என்பதில் உறுதியாக இருப்பதால் இந்த மோதல் எவ்வாறு முடிவுக்கு வரப்போகிறது என்பதையே உலகம் உற்று நோக்கி பார்க்கிறது. வளைகுடா பிராந்தியத்தில் அமைதி திரும்புமா அல்லது போர் மீண்டும் திங்கட்கிழமை மூலமா என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியாது. அமெரிக்கா ஈரானிய உட்கட்டமைப்பை குறிவைத்தால் பிராந்திய உட்கட்டமைப்பை அழித்து விடுவோம் என ஈரான் இன்று வியாழக்கிழமை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த செய்திகள் உலகம் முழுவதும் தலைப்பு செய்தியாக வருகின்றது. ஈரானின் கதம் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தியில் உட்கட்டமைப்பை அளித்தால் இப்பகுதியில் எஞ்சியிருக்கும் உட்கட்டமைப்பை நாங்கள் அளிப்போம் என்று தெரிவித்துள்ளது. மேலும் ஒரு வெளிநாட்டு மற்றும் பிராந்தியத்துக்கு அப்பாற்பட்ட நாடாகிய அமெரிக்கா ஹார்முஸ் ஜலசந்தியில் தலையிடுவதை தெஹ்ரான் எந்த சூழ்நிலையிலும் அனுமதிக்காது என்றும் ஈரான் எச்சரிக்கை செய்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு திரும்பவில்லை என்றால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாலங்கள் உள்ளிட்ட உள்நாட்டு உட்கட்டமைப்புகளை தாக்குவதாக எச்சரித்திருந்தார். இதற்கு பதிலடியாக ஈரான் இந்த கடும் எச்சரிக்கையை இன்று வியாழக்கிழமை விடுத்துள்ளது. அமெரிக்கா ஈரானின் உட்கட்டமைப்புகளை குறிவைத்தால் பிராந்தியத்தில் எஞ்சியிருக்கும் மிடில் வளைகுடா நாடுகளில் எஞ்சியிருக்கும் அனைத்து உட்கட்டமைப்புகளையும் ஈரான் அழித்துவிடும் என்று ஈரானின் அன்பியா மத்திய தலைமையகம் தெரிவித்திருக்கின்றது. இந்த தாக்குதல் வெறும் சமமான பதிலடியாக இருக்காது என்று மாறாக இது மேலான மிகவும் கடுமையான மற்றும் விரிவான அழிவை ஏற்படுத்தும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரான் தனது உடைக்க முடியாத சிவப்பு கோடாக ஹார்முஸ் நீரிணையை கருதுகிறது. இப்பகுதியில் அமெரிக்கா தலையிடுவதை ஈரான் ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அது வெளிநாட்டு சக்திகளுக்கு இடமற்ற பகுதி என்றும் ஈரான் திட்டவட்டமாக கூறியிருக்கின்றது. இந்த எச்சரிக்கையானது ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் இன்று வெளியாகியிருக்கிறது. ஈரானின் இந்த அறிவிப்பு அமெரிக்காவின் மிரட்டலுக்கு பின்வாங்க போவதில்லை என்பதையும் மோதல் விரிவடைந்தால் பிராந்தியம் முழுவதும் பெரும் பாதிப்புகளை சந்திக்கும் என்பதையும் உணர்த்தும் ஒரு எச்சரிக்கையாகவே இந்த செய்தி பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா ஈரானின் உட்கட்டமைப்புகளை தாக்கினால் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு சொந்தமான அனைத்து எரிசக்தி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் போன்ற உட்கட்டமைப்புகள் அளிக்கப்படும் என்றும் ஈரான் எச்சரிக்கை செய்துள்ளது. ஈரான் இந்த நீரிணையை தனது சிவப்பு கோடாக அறிவித்துள்ளது. இந்த நீரிணை வழியாக செல்லும் கப்பல்கள் ஈரானின் நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் அதை மீறும் கப்பல்களை தடுப்பதுமே மோதலுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த மோதல் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. கடல் மார்க்கமான எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதால் பிராந்தியத்தில் மேலும் பதற்றம் அதிகரித்திருக்கின்றது. எதிர்கால விளைவுகளாக ஈரான் இத்தகைய தாக்குதல்கள் மூலம் ஒரு நீடித்த போர் சூழலை உருவாக்க முயலுவதாக ராணுவ ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அமெரிக்கா தனது தாக்குதலை தொடர்ந்தால் ஈரான் பதிலடி வளைகுடா நாடுகள் முழுவதையும் போர்க்களமாக மாற்றும் அபாயம் உள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் சற்று முன்னர் செய்திகளை வெளியிட்டுள்ளது. ஈரான் விடுத்துள்ள இந்த எச்சரிக்கையில் பிராந்திய உட்கட்டமைப்பு என்று அவர்கள் குறிப்பிடுவது மிகவும் விரிவான மற்றும் போர் உத்திகள் சார்ந்த ஒரு பொருளை கொண்டுள்ளது. எரிசக்தி மற்றும் எண்ணெய் விநியோக மையங்கள் ஆயில் அண்ட் எனர்ஜி சென்டர்களும் வளைகுடா பிராந்தியத்தின் உயிர் நாடிய எண்ணெய் மற்றும் எரிவாயு நிலையங்கள் தான். ஈரான் இதை தாக்குவோம் என்று கூறுவது வளைகுடா நாடுகளில் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், கட்டார் உள்ளிட்ட பஹ்ரைன் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், எண்ணெய் குழாய்கள் மற்றும் ஏற்றுமதி முனையங்கள் குறிவைக்கப்படுவதாக தெரிகிறது. இது உலகளாவிய எண்ணெய் சந்தையை மேலும் முற்றிலுமாக முடக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது.
பிராந்தியத்தில் அமெரிக்கா கொண்டுள்ள ராணுவ தளங்கள், அங்குள்ள விமான ஓடுபாதைகள், ஆயுத கிடங்குகள் மற்றும் கடற்படை மையங்களை ஈரான் ஒரு இலக்காக கருதுகிறது. இவற்றை அழிப்பதன் மூலம் அமெரிக்காவின் பிராந்திய ரீதியான ஆதிக்கத்தை செயலிழக்க செய்ய முடியும் என்பதும் ஈரானின் மிகப்பெரிய வியூகமாக பார்க்கப்படுகிறது. நவீன கால போக்கில் தகவல் தொடர்புகள், டெலிகம்யூனிகேஷன் மற்றும் மின்சார விநியோகங்கள் மிகவும் முக்கியமானவை. பிராந்தியத்தை மின்சக்தி நிலையங்கள், நீர் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் இணைப்பு கட்டமைப்பு ஆகியவற்றையும் ஈரான் தனது தாக்குதல் இலக்காக குறிப்பிடுகிறது. இதை அழிப்பதன் மூலம் அந்நாடுகளில் அன்றாட வாழ்வை சீர்குலைக்க முடியும் என்று ஈரான் கருதுகிறது. ஹார்முஸ் நீரிணை என்பது உலகின் மிக முக்கியமான கடல்வழி பாதை. அங்குள்ள கப்பல் போக்குவரத்து மேலாண்மை அமைப்புகள், மறைமுக உட்கட்டமைப்புகள் மற்றும் ரேடார் கண்காணிப்பு நிலையங்களை முடக்குவது ஈரானின் எச்சரிக்கையாகவும் அது மிக முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா ஈரானின் பொருளாதாரத்தை சிதைக்க தடைகளை விதிப்பதை போல ஈரானும் அதே பாணியில் வளைகுடா பிராந்தியத்தின் பொருளாதாரத்தை முடக்க முடியும் என்று சொல்லாமல் சொல்லுகிறது. எங்கள் உட்கட்டமைப்பு பாதிக்கப்பட்டால் உங்கள் நட்பு நாடுகளின் உட்கட்டமைப்பும் அழியும் என்ற செய்தியை அமெரிக்காவை நேரடியாகவும் அதன் நட்பு நாடுகளை பிணைய கைதியாகவும் வைத்து அழுத்தம் கொடுக்கும் ஒரு தந்திரமாக நாம் இதை பார்க்கலாம். இத்தகைய எச்சரிக்கைகள் மூலம் வளைகுடா பிராந்தியத்தை ஒரு பாதுகாப்பற்ற மண்டலமாக மாற்றி சர்வதேச நாடுகள் ஈரானுடன் சமரசத்துக்கு வருமாறு கட்டாயப்படுத்துவதே ஈரானின் ஒரு முழு நோக்கமாக இதை நாம் பார்க்கலாம். இது வெறும் ராணுவ தாக்குதலை மட்டுமல்லாமல் பிராந்தியத்தின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் முடக்கும் ஒரு திறந்த மனநிலை எச்சரிக்கையாகவும் நாம் இதை பார்க்கலாம். ஈரானின் பதில் சமமான அடியாக இருக்காது என்றும், மாறாக மேலான அடியாக இருக்கும் என்றும், எந்த ஒரு பதிலடிக்கும் முன்னொப்பதையும் விட கடுமையானதாகவும் பரந்ததாகவும் அதிக அளவானதாகவும் இருக்கும் எனவும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி தொடர்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு நீடித்த அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதை நோக்கமாக கொண்ட பாகிஸ்தான் மத்தியஸ்தம் இன்னும் மந்த நிலையிலேயே இருக்கின்றது. ஆக ஒட்டுமொத்தமாக ஈரானின் இன்றைய புதிய எச்சரிக்கை அரபு நாடுகளை ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை அல்லது திங்கட்கிழமை அதிகாலையோ ஈரான் மீது மீண்டும் அமெரிக்கா உட்கட்டமைப்புகளை தாக்கினால் கொஞ்சமாச்சும் ஈரான் கொண்டு அவங்களோட உட்கட்டமைப்பை நிச்சயமாக குடிநீர் வசதி கொண்ட கடல்நீர் பக்கம் மிகப்பெரிய தாக்கம் செலுத்தப்படலாம் என்றும் சேதாரம் அதிகரிக்கும் என்பதையும் நாம் எடுத்துரைப்போம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.